ஹை ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு வீடியோ பேச முடியாத ஒரு சூழ்நிலையை அமைஞ்சிருச்சு. பேசணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் அவங்களோட அவார்டு என்ன அப்படின்றதையும் விகடன் வந்து அறிவிச்சிட்டாங்க. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லணும். ரசிகர்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. எஸ், ஃபேவரட் ஆன் ஸ்க்ரீன் பேர் அப்படிங்கிற அவார்டு இந்த வாட்டியும் மீன்ஸ் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. விகடனில் ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளோட விஜய் காவேரி 2 பேரும் ஃபேவரட் ஆன் ஸ்க்ரீன் பேர் அப்படிங்கிற அவார்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க ரிசீவ் பண்ண அந்த மூமெண்ட் வந்து போடலை, வீடியோஸாக நம்மளுக்கு கிடைக்கல, பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆயிருந்துச்சு. இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க, இவங்க கையால் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது முதல் கொண்டு ஷேர் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தருணம் இல்லை. 6th டைம் இதோட நம்ம விஜய் காவேரி ஃபேவரட் ஆன் ஸ்க்ரீன் பேர் அப்படிங்கிற அவார்டை வந்து வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம விஜய் காவேரிக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் அப்படின்றது. ஏன்னா 6 வாட்டி எந்த ஒரு ஜோடியும் ஃபேவரட் ஆன் ஸ்க்ரீன் பேர் அப்படிங்கிற அந்த ஒரு அவார்டை வந்து வின் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மளோட விஜய் காவேரி தான் அந்த ஒரு ஐடியாவில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே விஜய் காவேரி இந்த ஃபேவரட் ஆன் ஸ்க்ரீன் பேர் அப்படின்ற அவார்டை வின் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து என்னென்னா, இந்த இது வந்து அவங்க கண்ணில் படுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்க அவங்களுக்கு இதுவாக இருக்கட்டும், நம்ம ஓட் போடவே சொல்லலை ஆனாலும் ஓட் போட்டாங்க, அவங்க ஓட் போட சொல்லியும் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஷேர் ஆகுது. ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்கவுங்களோட க்ரோத்தை தான் பார்க்குறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் ஆர்டிஸ்ட்டை காயப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிட்ருக்காதீங்க. இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபேவரட் ஆன் ஸ்க்ரீன் பேர் அப்படின்னு இந்த முறையும் அவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஆக்டிங் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக, அவ்வளோ எல்லாரும் ரசிக்கக்கூடிய வகையில் உண்மையாக அவங்களோட நடிப்பை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டே ஆகணும். அதை விட்டு நம்ம வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து காயப்படுத்துறது அப்படிங்கிறது எப்பயுமே செய்யக்கூடாது. இதை விஜய் காவேரியோட ஃபேன்ஸாக இருந்துக்கிட்டு தயவு செஞ்சு செய்யாதீங்க. காவேரி சொல்கிற விஷயமே அதுதான், பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், நெகட்டிவ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு விஷயத்த அவங்களோட ரசிகர்களாக இருந்துட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஒரு தப்பு.